தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 22ஆம் தேதி. ஜெபிக்காததே பாவம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா 21ஆம் அதிகாரம் 25 முதல் 36 வரை. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சன்னதி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்தெண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமேன். ஜெபம் உங்களை தேவன், மனிதன், பிசாசை குறித்து விழிப்புள்ளவர்களாக இருக்க செய்கிறது. ஜெபம் விசுவாசியின் உயிர்கோடு. அது பாதிக்கப்படும் போது ஆவிக்குரிய மனிதன் மரிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாட்களில் வாழ்க்கை பல்வேறு பகுதிகளில் அழுகி கெட்டுப்போய் நாற்றம் எடுக்கிறது. உங்கள் ஜெப அளவை அளக்கும் போது உங்களிடம் குறைவு காணப்படாமல் இருப்பதாக. ஒரு ஜெபமில்லா மனிதனை பிசாசு தாக்கும் போது அவனை விடுவிக்க மீட்பு பொருள் ஒன்றும் இருக்காது. அவரது வருகையில் கரைத்தறியற்றவர்களாய் நிற்க ஜெபத்தின் ஆவியானவர் நம்மில் முழு வீச்சில் செயல்படுவது அவசியம். அதில் குறைபாடு இருக்கலாகாது. அர்ப்பணிக்க வேண்டிய காரியங்களை நாம் அர்ப்பணித்தாக வேண்டும். தேவனிடம் நீங்கள் அதிகமாக நேரம் செலவழிக்க கூடாதபடிக்கு தடை செய்யும் காரியம் உங்கள் வேலை, உறவுகள், பணம், ஏன் ஊழியம் கூட என எதுவாக இருந்தாலும் அதை தியாகம் செய்யுங்கள். எப்படியாவது ஜெபிக்க நேரமும் இடமும் உருவாக்குங்கள். மற்றவை பாதிக்கப்படலாம், ஆனால் ஜெபம் பாதிக்கப்படக்கூடாது. ஜெபம் பாதிக்கப்படும் போது மற்றவை வீழ்ச்சி அடைகின்றன. சில நேரங்களில் ஜெபத்திற்கு முன்னர் மற்ற காரியங்களை உதாசீனப்படுத்தப்படும் போது ஜெபம் அவற்றை உறுதியாய் வைக்கிறது. உங்கள் வாழ்வில் ஜெபத்தை வஞ்சித்து வைத்தல் எல்லாவிதமான அசுத்தம் மற்றும் பாவங்களுக்கு உங்கள் வாழ்வில் கதவை திறந்துவிடும். ஜெபிக்காமல் இருப்பதற்கு பிறகு மக்கள் பாவம் செய்வது இல்லை, ஜெபிக்காமலேயே அவர்கள் பாவம் செய்கிறார்கள். ஜெபமின்மை ஒரு பாவம். மற்ற எல்லா பாவங்களும் எழும்பி பின்தொடர வைக்க அதுவே முதல் பாவமாய் இருக்கிறது. இயேசு கூறுவது தண்டுவடத்திற்குள்ளே பயங்கர நடுக்கத்தை கொண்டு வருகிறது. தீமைக்கு தப்பி மாசற்றவர்களாக நிற்க இடைவிடாத ஜெபம் தேவைப்படுகிறது. அதனை அவர் வெளிப்படையாகவே அர்த்தத்தோடும் சொன்னார். ஜெபிக்கிறவன் எல்லா பொல்லாங்கிலிருந்தும் தப்பித்தும் எல்லாமே அழிந்து போனாலும் அவன் உறுதியாய் நிற்கிறான். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.